ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கப்பா இந்த ரோஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ப்ரூன் பண்ணணும். செடியை ப்ரூன் பண்ணலை அப்படின்னா பூ பெருசு பெருசாக வராது, அப்படியே இருக்கும். க்ரோத் நல்லா இருக்காது. ஸோ எப்பயுமே பூ பூத்துருச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ப்ரூன் பண்ணணும். ஸோ அதுதான் இன்றைக்கி டாப்பிக்கு. எப்படி ப்ரூன் பண்ணலாம் அந்த செடி எல்லாமே. ஸோ சிங்கிளாக இருக்கிற பூவெல்லாம் அப்படியே கட் பண்ணிடலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இருக்கிற ஸ்டெம்மில். ஸோ கொத்து கொத்தாக இருக்கிற பூவெல்லாம் எப்படி நம்ம ப்ரூன் பண்ணலாங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இது ஒரு பிரிட்டிஷ் குவீன் ரோஸை நிறைய இடத்துல காட்டியிருப்பேன். ஸோ இது எப்பயுமே பஞ்சாக பூ பூக்கும். ஸோ ஆல்ரெடி மழை பெஞ்சு நிறைய பூ வாடிடுச்சு, 1-2 மொட்டும் இருக்குது. ஸோ வாடின பூ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிவிடுவோம். 1-2 மொட்டை அப்படியே நம்ம விட்டுடலாம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது இதெல்லாமே. ஸோ ஆல்ரெடி இதை ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் பூத்த பூ. ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம இப்படி ப்ரூன் பண்ணிட்டோம்னா, இது நிறைய நான் ப்ரூன் பண்ணிட்டேன் ஏற்கனவே. 1-2 இருக்குது, அதை ப்ரூன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் நிறைய பூ உங்களுக்கு இந்த சைடு எல்லாம் கிளை விட்டு இந்த மாதிரி நிறைய பூ வரும். ஸோ இந்த மாதிரி பெருசு பெருசாக பூ வரணும் அப்படின்னா நம்ம ப்ரூன் பண்ணணும். இந்த பூவெல்லாம் பஞ்சாக இல்லை, சிங்கிள் பூ தான் வரும். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ராங்கான இருக்கிற ஸ்டெம்மில் தான் நம்ம கட் பண்ணணும். நீங்கள் கொத்தாக இதை வெட்ட முடியாது. எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த இடத்துல 5 இலைக்கு கீழே நம்ம கட் பண்ணலாம். ஸோ ப்ரூன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரூனர் வச்சுருக்கணும். ஸோ ப்ரூனரை நல்லா துடைச்சிடணும். அதாவது சானிடைசர் வச்சு, டெட்டால் இல்லைனா ஏதாச்சும், நான் ஹைட்ரஜன் பெராக்சைடு வச்சுருக்கேன், கண்டிப்பாக துடைக்கணும். துடைக்கலைன்னா அதில் இருக்கிற த்ரூ எல்லாமே அந்த செடியில் இறங்கிட்டு இது வந்துடும், இஷ்யூஸ் வந்துடும், டைபேக் மாதிரி இஷ்யூஸ் வந்துடும். ஸோ அதையும் நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கிறணும். ஸோ நல்லா நீங்கள் துடைச்சிடணும். ஸோ இந்த மாதிரி ப்ரூனர் எல்லாம் ரோஸுக்குன்னு தனியாக வச்சுக்கிறணும். இதை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ரோஸஸ்க்கு தனியான ஒரு ப்ரூனர் வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த பூ கொத்தாக இருக்குது. ஸோ சிங்கிளாக இந்த இடத்துல நம்ம பிக்க முடியாது. இந்த இடத்துல பிச்சோம்னா உங்களுக்கு க்ரோத் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ நம்ம பார்க்கணும் எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்க்கணும். கொஞ்சம் நல்லா கீழே வச்சு நம்ம கட் பண்ணிடணும். இந்த மாதிரி கட் பண்ணிடும். பாருங்கள், கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல ஒரு அப்படியே ஒரு சடன் அப்படியே கட் பண்ணிடணும். பிசுறு தட்டக்கூடாது உங்களுக்கு. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பிசுறு தட்டக்கூடாது. அதனால நம்ம ப்ரூனரை நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கிறணும். ஒரே கட்டில் கட்டு விழுந்துடணும். அந்த மாதிரி பிசுறு தட்டி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத பிரான்ச்சஸ் உள்ளே இருக்கிற இந்த மாதிரி கட் பண்ணும்போது காத்தோட்டமாக இருக்கணும். செடி உள்ளே இருக்கிற தேவையில்லாத பிரான்ச்சஸ்ஸு, டைபேக் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடணும். ஸோ மழை நிறைய இருக்கும்போது ப்ரூனெல்லாம் பண்ணக்கூடாது. மழையெல்லாம் விட்டதுக்கப்புறம் வெயில் நல்லா அடிக்கணும். ஸோ இப்போ காலையில் எனக்கு இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் கரெக்டாக நம்ம ப்ரூன் பண்ணணும். ஸோ மழை திருப்பி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ண இடத்துல அந்த தண்ணி உள்ளே இறங்கி டைபேக் இஷ்யூஸ் வந்துடும். ஸோ வெயில் நல்லா அடிக்கும்போது தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செய்யணும். ஸோ பாருங்கள், அந்த சைட் ஃபுல்லாக நான் கட் பண்ணிவிட்டேன். இந்த சைடும் நான் கட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்கள் செடியில் இந்த மாதிரி பூத்த பூ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிட்டேன்னா திருப்பி 1 மந்த்துக்குள்ளே புது தளிர் வரும், பூ நிறையா பூ பூக்கும். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலான்னு நிறைய பேர் கேட்பீங்க. ரெகுலராக நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்பெஷலாக எதுவும் கொடுக்க தேவையில்லை. இதை நம்ம ஒன்றும் ஹார்ட் ப்ரூன் பண்ண போகிறதில்ல, ஸ்லைட் ப்ரூனிங் தான். ஹார்ட் ப்ரூன் பண்ணும்போது தான் அது வேறு மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டாக. இது ஸ்லைட் ப்ரூனிங் தான். அங்கங்கே நம்ம பூவை தான் கட் பண்ணுறோம். நம்மளோட ஷெட்யூலில் ரெகுலராக என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தால் போதும். எக்ஸ்ட்ராலாம் எதுவும் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ மழை நிறைய வந்தனால நிறைய சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்க மாட்டோம். மழை தண்ணியே நிறையா உங்களுக்கு சாப்பாடு தான், நைட்ரஜன் நிறையா இருக்கும். இலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பசேர்னு இருக்கும். ஸோ மழை பெஞ்சனால தான் இலை இந்தளவுக்கு இருக்குது. ஸோ நமக்கு சாப்பாடு இப்போ கொடுக்கணுன்னு அவசியம் இருக்காது. உங்களுக்கு இப்போ வெயில் வந்துருச்சு. இனிமேல் ரெகுலராக நம்ம என்ன ஃபீடு கொடுக்கணுமோ அந்த ஃபீடை மட்டும் நம்ம கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் நான் என்பிகே தான் கொடுக்குறேங்கிறது. ஸோ நம்ம ரோஸ் ஃபுட் கொடுக்கலாம், ஹியூமிக் கொடுக்கலாம், எது வேணாலும் தாக்கத்து கொடுக்கலாம். அந்த ஷெட்யூலில் எது நம்ம கொடுக்க விட்டுருக்கோமோ அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ பாருங்கள், எல்லாத்தையும் நான் ப்ரூன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ப்ரூன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு 1-2 செடினா நீங்கள் ஃபங்கிசைடு அந்த பேஸ்ட்டை நீங்கள் ஒட்டிடணும். இல்லை அப்படின்னா மொத்தமாக நிறைய செடி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்ப்ரே கொடுத்துடலாம். உங்களுக்கு ஃபங்கஸ் அதாவது சாஃபு, ரிடமில் கோல்டு ஏதாச்சும் ஒரு ஸ்ப்ரே கம்ப்ளீட்டாக நீங்கள் செடி ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டால் போதும். 1-2 செடினா நீங்கள் பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இந்த செடியெல்லாம் இந்த மாதிரி கொத்தாக இருக்கும். இதுவும் ஸ்ட்ராங்கான இடத்துல நம்ம கட் பண்ணிடணும்.
ஸோ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிடலாம். அந்த இடத்துல 2, 3 தளிர் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபேரி ரோஸ் எல்லாம் அப்படி கட் பண்ணி தான் எனக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் அப்படியே மேலே வளர்ந்துக்கிட்டே போச்சுன்னா அது குச்சி மாதிரி போய்க்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு புஷி ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரூன் பண்ணணும். ப்ரூன் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல 2, 3 கிளை வரும். உங்களுக்கு கிளை வரும்போது செடி வந்து நல்லா வந்து புஷி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஷேப் கொடுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் ஷேப் கொடுத்து கொண்டு போகலாம். ஸோ பாருங்கள், கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். நிறைய மொட்டு இருக்குது சிலதுலலாம். அது ஏற்கனவே கட் பண்ணதுக்கப்புறம் வந்த மொட்டெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை. அடுத்து பூ பூத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம். அதே மாதிரி குறுக்கால போகிறது அந்த மாதிரி தேவையில்லாத ஸ்டெம்ஸ் அதெல்லாம் இருந்தாலும் அதுவும் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ கொக்கோபிட் மீடியாவில் வளர்க்குறவங்களுக்கு இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி ஒரு மஷ்ரூம், அதாவது என்ன சொல்லுவோம், காளான் மாதிரி முளைக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பயந்துடாதீங்க. அதாவது அது எதுவும் செய்யாது. மீடியா ரொம்ப ஈரமாக இருக்கிறனால இந்த மாதிரி உங்களுக்கு அந்த காளான் வந்துடுது. இது வந்து ஒரு நல்ல அறிகுறி தான். நம்ம மீடியா நல்லா இருக்குங்கிறது தான் அறிகுறி. ஸோ அது எதுவும் செய்யாது. வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து போட்டுடலாம். ஸோ நிறைய நம்ம மைக்ரோரைஸா, ஹியூமிக்கு, தாக்கத் இதெல்லாம் ஆர்கானிக்கெல்லாம் ஃபீட் பண்ணுறனால இந்த மாதிரியெல்லாம் மழை நேரத்தில் வரும். மீடியா ரொம்ப ஈரமாக இருந்தால் இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் எடுத்து கீழே போட்டுடலாம். அது எதுவுமே செய்யாது உங்களை. பாருங்கள், ஃபஸ்ட்டு நானும் லாஸ்ட் இயர் பார்க்கும்போது கொஞ்சம் பயந்த என்னமோ வந்திருக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு மஷ்ரூம் தான். அது எதுவுமே செய்யாது நம்ம செடியை. ஜஸ்ட்டு எடுத்து போட்டுடலாம். வெயில் வந்துருச்சுன்னா அந்த மீடியா ட்ரை ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி எதுவும் வராது. ஸோ தொடர்ந்து நமக்கு ஒரு வாரம் மழை இருந்துகிட்டே இருந்தனால சொதன்னு இருக்கிறனால இந்த மாதிரி இதெல்லாம் உயிர் உங்களுக்கு அதெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டேன். இதனால் எந்த இஷ்யூஸும் கிடையாது. மண்ணை லேசாக, அதாவது கொக்கோபிட் மீடியாவை கிளறி, ஈவன் சாயிலை கூட ஈரம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா லேசாக கிளறி விட்டுட்டிங்கன்னா எந்த இஷ்யூஸும் வராது மழை நேரத்தில். பாருங்கள், 1, 2 பூவெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து இப்போ கட் பண்ண வேண்டாம். பூ மலர்ந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கிடலாம். அதே மாதிரி புதுசாக வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரி புதுசாக இப்போது ரீசெண்டாக வாங்கினவங்க எல்லாமே இந்த செடி வரும்போது ஜஸ்ட்டு சின்ன கட்ஸ் கொடுத்தா போதும். பெருசாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி கட் பண்ணணும். புதுசாக இப்போ வாங்கி இப்போ தான் நட்டு 1 மாதம் 2 மாதத்தில் சின்னதாக பூ வரும்போதும் அந்த நுனியை மட்டும் லேசாக ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த க்ரோத் வரும். ஸோ இதிலலாம் சிங்கிள் பாருங்கள், இந்த இடத்துலலாம் எவ்வளோ தளிர் வருது. நம்ம அங்கெல்லாம் கட் பண்ணும்போதும் இங்கே இருக்கிறதெல்லாம் ஆக்டிவேட் ஆகி நிறைய ஷூட்ஸ் வரும். உங்களுக்கு செடி வந்து அகலமாக வந்துடும். ஸோ புது செடி வச்சுருக்கவங்களாம் சின்ன கட்ஸ் கொடுக்கலாம். இவ்வளோ ஹார்டாக கொடுக்க தேவையில்லை. சின்ன பிஞ்சிங் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நுனியை பிஞ்சிங் பண்ணிங்கன்னா செடி வந்து புஷ்ஷியாக வளர்ந்து கொண்டு வரலாம். ஸோ நம்ம இதுக்கு ஒரு என்ன பேஸ்ட்டுங்கிறத காட்டிடுறேன். சாஃப் வச்சுருக்கேன் நான். சாஃப் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கே கட் பண்ணிங்களோ அந்த இடத்துலலாம் ஒட்ட வச்சுருங்க. அதாவது ஏற்கனவே ஒருத்தவங்க கேட்டாங்க, இது என்ன நீங்கள் பேஸ்ட் ஒட்டுறீங்க அப்படின்னு. ஸோ நிறைய பேர் நம்ம கத்தாழை, மஞ்சள் அந்த மாதிரிலாம் நம்ம செய்வோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதிரி சாஃப் இந்த மாதிரி பேஸ்ட் ஒர்க் அவுட் போட்டிங்கன்னா தான் நல்லா ஒரு க்ளோஸ் ஆகும், அந்த சீல் ஆகும். நீங்கள் கத்தாழை, மஞ்சள் எல்லாம் வந்து 1, 2ன்னா ஓகே. நிறைய செடிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபங்கிசைடு அந்த மாதிரி தான் நம்ம பேஸ்ட்டு ஒட்டணும். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கும். நம்ம ரோஸ் வச்சுருந்தாலே கண்டிப்பாக ஒரு ஃபங்கிசைடு வச்சுருப்போம். இந்த ஃபங்கிசைட் பேஸ்ட்டை நீங்கள் சீல் பண்ணிட்டீங்கன்னா அது வாட்டுக்கு க்ளோஸ் ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.